இந்திய திரைத்துறையின் மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாதா சாஹேப் பால்கே விருது எதனால் கொடுக்குறாங்க, எத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வாங்கின தமிழ் நடிகர்கள் இல்லை தமிழ் திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தாதா சாஹேப் பால்கே அவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. 1913ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய முதல் ஃபியூச்சர் ஃபிலிமை எடுத்த நபர் அவர் தான். அதன் காரணமாக அவரை கௌரவிக்கிற வகையில் இந்த ஒரு விருது அப்படின்றது 1969ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க. 1969 இதை ஃபஸ்ட்டு வாங்கினவங்க யார் அப்படின்னா, ஹிந்தி திரையுலகத்தை சேர்ந்த தேவிகா ராணி. அவங்க தான் முதல்ல இதை வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பல பிரபலங்கள் ஒவ்வொரு ஆண்டுமே வாங்கிட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹிந்தி திரையுலகை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. இது கரெக்டாக தப்பா, இதுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம இப்போ போக தேவையில்லை. இதை வாங்கின தமிழ் இண்டஸ்ட்ரியை சார்ந்த நபர்கள் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1982 எல்வி பிரசாத் அப்படின்றது முதலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்காக இந்த ஒரு விருதை வாங்கியிருக்காரு. 1996 நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த விருதை வாங்கியிருக்காரு. 2010ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. அண்ட் 2019ஆம் ஆண்டு நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குங்க. இந்த 4 பேர் மட்டும்தான் தமிழ் திரையுலகத்திலிருந்து இந்த விருதை வாங்கியிருக்காங்க. இது உண்மையிலே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். அண்ட் மோகன்லாலுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த விருதை வாங்கின முதல் மலையாள திரையுலகத்தை சார்ந்த நபர் அப்படின்னா கண்டிப்பாக அது மோகன்லால் தாங்க. இது உண்மையிலே நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்முடைய பக்கத்து ஸ்டேட்லேருந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்முடைய கம்ப்ளீட் ஸ்டார் மோகன்லாலுக்கு இந்த விருது கிடச்சிருக்கு அப்படின்றது உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட 360க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்ட்டு பல லாங்குவேஜஸ்லையுமே இவர் நடிச்சிருக்காருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நடிகர்கள் இவர் தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்திய திரைத்துறைக்கு மிக முக்கிய பங்காற்றிய மோகன்லாலுக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம ரசிகர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.